அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனுடைய சாந்தியும் சலாமும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்றைக்கி காலையில் நான் ஒரு ஹதீஸை, ஒரு நபிமொழி செய்தியை படித்தேன். அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது என்னன்னா, ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம், ஒரு புயல், ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டு, ஒரு பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு, அதில் ஒரு மனிதர் தத்தளித்து தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா, நமக்கு யாராவது உதவி செய்ய வரமாட்டார்களா, நம்மளுக்கு யாராவது ஒரு கை பிடிச்சி நம்மளை தூக்கி விட மாட்டாங்களான்னு அப்படின்னு தத்தளித்து காத்துட்டு இருப்பதை போல இந்த உலகை விட்டு சென்ற நமது மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், நம்மளுடைய தெரிந்தவர்கள், நண்பர்கள், இப்படி நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டு சென்ற இறந்து போன அந்த நபர்கள், மண்ணறைவாசிகள், அந்த கபர்வாசிகள் நமக்காக இந்த உலகத்தில் யாராவது பிரார்த்திக்க மாட்டார்களா? நமது பெற்றோர்களோ, நமது பிள்ளைகளோ, நமது மனைவியோ, நமது மக்களோ, நமது சகோதர சகோதரிகளோ யாராவது பிரார்த்திக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பதைப் போல அந்த மன்னரை கபர்வாசிகள் காத்திருப்பார்கள் என்று சொல்கிறாங்க. அப்படி காத்திருக்கும் அந்த முன் சென்றவர்களுக்காக நாம் பிரார்த்தித்தால், அந்த பிரார்த்தனை அவர்களை சென்றடைந்தால், அந்த பலன் இந்த உலகை விடவும், இந்த உலகத்தில் உள்ளதை விடவும் சிறந்ததாக அவர்கள் கருதுவார்கள். அந்த மையத், அந்த இறந்தவர் முன்னோர்கள் அவர்களுக்கு அது அப்படி ஒரு பகரமாக தெரியப்படும் என்று அந்த ஹதீஸில் வருது. அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மரணித்தவர்களுக்காக உயிரோடு இருப்பவர்கள் செய்கின்ற பிரார்த்தனை என்பது மரணித்தவர்களுக்கு கொடுக்கின்ற சன்மானமாகும், அன்பளிப்பாகும் என்று கூறினார். ஆகவே நம்மளுடைய இரத்த பந்தங்களுக்காக நாம் அதிகம் துஆ செய்வோம். முன் சென்றவர்களுக்காக, நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களுக்கு, நம்மளுடைய அறிந்தவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு, நம்மளுடைய உற்றார் உறவினர்களுக்கு, ஏன் நம்ம இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பெற்றோர்களை பெற்றவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் தெரியுது. ஆகவே முன் சென்றவர்களுக்காக, இந்த உலகை விட்டு சென்ற மரணித்தவர்களுக்காக அதிகம் பிரார்த்திப்போம். குறைந்தபட்சமாக பிரார்த்தனையில், இறைவா, யாரெல்லாம் என்னிடம் பிரார்த்திக்க சொல்லி கேட்டார்களோ அவர்களின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூட